கடல் கொண்ட சேவடி காணலுற்றார் தம்மை பேணலுற்றார் நிழற்கண்ட போதத்தின் இல்லா வினை நிகர் ஏதுமின்றி தடற்கொண்ட சோதி செம்மேனி எம்மானி கைமாமலர் தூவி தொடக்கண்டு நிற்கிற்குமோ துண்ணின மடும் தொல்வினையே. பாட்டு தான் கருத்தை சொல்லிடுறேன். சாமியை கும்பிடலாம், வினை நீங்கும். அம்மா சொல்றாங்க வினை நீங்கும், நீங்களே சொல்லலை, வினை நீங்கும். அடியார கும்பிடுறோம், நம்ம பார்க்குற திசையிலே வனவர் எதுக்கு பலன் அதிகம்னு பாருங்க. சாமியை கும்பிட்டு வினை நீங்கும், மாறுபட சொல்லலை. சில பேர் அப்படிதான் கோயிலுக்கு போய் கும்பிட்டே இருப்பாங்க, அடியார வணங்க மாட்டாங்க. நிறைய பேரை மறுப்பாங்க, கோயிலுக்கு போய் கும்பிடுவாங்க, வினை நீங்கும். நீங்கள் அதை அவர் சொல்லலாம். அடியார சில பேர் கும்பிட்டு இருப்பான், அவன் பார்க்குற திசையிலே வனவர். அப்போ யாருக்கு ஆற்றல் பாருங்க, தவ வலிமை எங்கே இருக்கு பாருங்க. இது இவ்வளவு தூரம் தேடிட்டு போனோமா, ஒரு சான்று சொல்லலாங்க. சம்பந்தர் அப்பர் சுந்தரர் வரலாறுலேயே பார்க்கணும். சம்பந்தரும் அப்பரும் சாமியா பாடினாங்க, பூலோகத்திலே முக்தி கிடைச்சது. சுந்தரர் அடியாரா பாடினார், வானுலகத்தில் போய் சிவலோகம் வரைக்கும் யானை ஆட்சி.